எப்படி பசுவினுடைய உடலில் இரத்த ஓட்டமானது எங்கும் நிறைந்திருக்கிறது, ஆயினும் அது மடி வழியே வரும்பொழுது மட்டும்தான் பாலாக வருகிறது. வேறு வழிகளில் வரும்பொழுது அது மலம் மூத்திரம் என்று ஆகிவிடுகிறது. அதே போல்தான் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் குரு வடிவத்தில் வரும்பொழுது அவருடைய குரு அருளானது பாலாக சுரந்து நம்மை ரட்சிக்கிறது. நாம் கீழே விழாமல் நம்மை கை கொடுத்து நிறுத்தி வைத்து மேலே தூக்கி விடுகிறது. ஆக இந்த பசுவானது நமக்கு நம்முடைய குருநாதரையும் நினைவுக்கு கொண்டு வருகிறது. இந்த பால் எப்பேற்பட்ட ஒரு உணர்வு, சிறந்த உணவு. அந்த ரிஷிகள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், பசும்பாலுக்கு தோஷம்